நல்லா இருக்கா விக்மன்? என்னதான் நல்லா இருந்தாலும் நான் இந்த மாதிரி 2-3 பவுல் ரைஸ் தான் அதிகமா சாப்பிட்டேன். அதுக்கு காரணம் உங்களோட பிரைஸ் தான். ஆமாங்க, அந்த மெனுவை பாக்குறப்ப என்ன ரியாக்ஷன் இருந்ததுன்னா, நாம இந்த ஹோம் தாய் சவடிக்கா ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். உள்ள என்ட்ரானா அவங்களோட செட்டப்லாம் நல்லாவே இருந்தது. இங்க தாய் ஃபுட் மட்டும் தான் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அப்படி என்ன வெரைட்டி இருக்குன்னு பார்க்கலாம் தான் மெனு எடுத்து பார்த்தோம். எனக்கு அவங்க டிஷ் எல்லாம் ஓகே தான், பட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அவங்க பிரைஸ் தான் பிடிக்கல. வழக்கம் போல நார்மலா ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம். அப்பதான் அடுப்போடையே வந்தது நாங்க சுட சுட ஆர்டர் பண்ண சால்ட் அண்ட் லைம் ஃபிஷ். இந்த ரெஸ்டாரண்ட் போற நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணியே ஆகணும். ஃபிஷ்ஷுக்காக இல்ல அந்த சூப்புக்காக நான் எந்த அளவுக்கு அதை ரசிச்சு சாப்பிட்டேன்னா, மாடு வீட்டு உள்ளார போந்து கழனி பாரி உறிஞ்சுது பார், துரத்தி விடுங்க. அது மாட்டு சத்தம் இல்ல, ஏன் சத்தம். சோ வழக்கம் போல நம்மளோட வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதான் எனக்கு என்ன புரியலனா, இந்த சைனீஸ் தாய் ரெஸ்டாரண்ட் போனா மட்டும் எல்லாரும் இந்த ஸ்டீம்டு ஃபிஷ் தான் ஆர்டர் பண்றாங்க. ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல, எத்தனை தடவை போனாலும் அதே ஃபிஷ் தான் ஆர்டர் பண்றாங்க. உங்க ஃபேமிலி இப்படி தானே? மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசி சிக்கன் ஆர்டர் பண்ணிருந்தோம். அதை பார்த்தோன்னே ஆர்வம் தாங்க முடியாம எடுத்து வாயில வச்சேன். ஃபர்ஸ்ட் பைட் வைக்கும் போது லைட்டா சுட்டுச்சு. நம்ம பார்க்காத ஹீட்டான திமிரா எடுத்து வாயில வச்சேன். அவ்வளவுதாங்க, அடுத்த செகண்ட் வாயில யாரோ நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருந்தது. வாய்க்குள்ள நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயவுள்ள. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவுதான் ஆர்டர் பண்ணாலும் கம்மியா தான் குவான்டிட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ரேட்டு எக்கச்சக்கமா இருக்கு. சோ அதை டாலி பண்ண எக்ஸ்ட்ரா 2 பவுல் ரைஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துல முடியல, இருந்தாலும் சாப்பிடாம விடக்கூடாதுன்னு எப்படியோ ஒரு வழியா முடிச்சிட்டேன். சரி முடிச்சிட்டோம், ஒரு தாய் டிசர்ட் சாப்பிடலாம் சொல்லி ஆர்டர் பண்ணோம். பார்க்கவே கலர்ஃபுல்லாவும் டெம்டிங்காவும் இருந்தது. அதே மாதிரி டேஸ்டும் அல்டிமேட்டா தான் இருந்தது. நான் இதோட குவான்டிட்டி பவுல் ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சா இவ்வளவு பெரிய ஐஸை போட்டு வச்சிருக்காங்க. டிசர்ட்னு சொல்லி உள்ள இவ்வளவு பெரிய பேப்பர் பண்டல் வச்சு ஏமாத்திருக்காங்க. பேப்பர் பண்டல் அட பாவிகளா டேய். மதுரமல்லி மதுரமல்லின்னு மதுரக்காரனே வாடா ஏமாத்திட்டு போறாங்க.